தலைமுச்சர் ஐயப்பனின் அறுபடை வீடுகள். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல ஐயப்பனுக்கும் 6 கோயில்கள் உள்ளன. அவற்றை ஐயப்பனின் அறுபடை வீடுகள் என்று சொல்லலாம். முதலாவது ஆரியங்காவு. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் இந்த ஊர் அமைந்துள்ளது. இங்குள்ள கோயிலில் ஐயப்பன் ராஷ்டிர குலதேவி புஷ்கலையுடன் அரசராக காட்சி தருகிறார். இரண்டாவது அச்சன் கோயில். செங்கோட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள தலம். பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவில் விக்கிரகம் மட்டுமே பழமை மாறாது என்கிறார்கள். இங்கு வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்தி ஐயப்பன் காட்சி தருகிறார். இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை தேவியர் மலர் தூவது போல காட்சி தருகின்றார்கள். இங்குள்ள ஐயப்பன் கல்யாண சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார்கள். இதனால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு அதிக அளவில் வந்து செல்வதை காண முடிகிறது. மூன்றாவது குளத்துப்புழா. செங்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் கேரளாவில் அமைந்துள்ள கோயில். இங்கு ஐயப்பன் குழந்தையாக இருப்பதால் பாலசாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார்கள். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கோயில் வாசலும் சிறு குழந்தைகள் நுழையும் அளவுக்கே கட்டப்பட்டு உள்ளது. அடுத்தது எருமேலி. இங்கு ஐயப்பன் வேட்டை நிமித்தமாக கைகளில் வில் அம்பு ஆகியவற்றை ஏந்திய திருக்கோலத்தை காட்சி தருகிறார். எருமேலி கேரளாவிலே உள்ளது. ஐந்தாவதாக இங்குதான் பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியனால் ஐயப்பன் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார். அந்த நாட்டு மன்னன் கட்டிய கோயில் இங்கு உள்ளது. இங்குதான் சுவாமி ஐயப்பனுக்கு உரிய திரு ஆபரணங்கள் உள்ளன. ஆறாவது சபரிமலை. கேரளாவில் உள்ள இங்கு எழுந்திருள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு யோக சின்முத்தரை தாங்கி எல்லோருக்கும் கேட்டதை வாரி வழங்கும் வள்ளலாக காட்சி தருகிறார். சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் ஐயப்பன் எழுந்தருள்பாலிக்கும் 6 கோயிலுக்கும் சென்று வழிபட்டால் சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும்.